சென்சார் அந்த சர்டிபிகேட் கிடைக்கிறதுல இப்படி ஒரு குழப்பம் நீடிக்கிறதுக்கான காரணம்? குழப்பம் நீடிக்கிறதுக்கான காரணம் ஆன்மீகத்துல ஜாதக ரீதியா இந்த படம் வெளியாகிறதுல எந்த மாதிரியான சிக்கல்கள் வரும்? 7ஆம் இடம் என்பது தொடர்பு, மக்கள் தொடர்பு. உத்திரம் நட்சத்திரம் அன்று பகை. கண்டிப்பா அன்னைக்கு ரிலீஸ். கடைசி படம்னு நீங்க சொல்றீங்க, நடிகர் விஜய் சொல்றாரு. ஆனா இது கடைசி படம் இல்ல. ஜனநாயகன் என்ற பேர் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு காரணமா அப்படின்னு பார்க்கலாம். ஆமா, கண்டிப்பா. 6ல ராகு, கூட்டமா கூடுற இடம்லாம் ராகு. அப்ப இந்த பிரச்சனை எல்லாத்தையும் அவர் சந்திக்கிறார். அவருடைய ஜாதகத்துல 3ல ராகு இருக்கும். பொங்கல் 15ஆம் தேதி வருது, அதுக்குள்ளையாவது ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? பொங்கலுக்குள்ளன்னா ஒரு நிமிஷம், அது வேணா நம்ம ஒரு சின்ன கணக்கு பார்த்துக்கலாம். இந்த மாதிரியான அந்த பஞ்ச் டயலாக்குகள் அரசியல் களத்துல அவருக்கு எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படும்? ஐ ஆம் கம்மிங் அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது சினிமா வேற, அரசியல் வேற. எனக்கு தெரிஞ்சு பராசக்தி முதல்ல ரிலீஸ் ஆகும், அதன் பிறகுதான் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தெரியும். ஆனா வெற்றி வாய்ப்புகள் எந்த படத்துக்கு? லொகேஷன்ல பிளாட்ஸ் வாங்கி ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் ராகாவின் MSK மெகா சிட்டி தான். தக்கோலம் அருகிலப்பாடியில் இருக்கும் இந்த பிளாட்ஸ் 600 ஸ்கொயர் ஃபீட்டே வெறும் 4 லட்சத்துல இருந்து தொடங்கலாம். CMDA அண்ட் ரெடா அப்ரூவ் பெற்ற இந்த பிளாட்ஸ்க்கு மிக அருகாமையிலேயே தக்கோலம் ரயில்வே ஸ்டேஷன், எக்ஸ்பிரஸ் ஹைவே, நேஷனல் ஹைவேன்னு எல்லா வசதியுமே இருக்கு. அவ்வளவு ஏன், கூடிய விரைவில் பரந்தூர் ஏர்போர்ட்டே வரப்போகுதா? அப்புறம் என்ன யோசனை? இன்னைக்கே முன்பதிவு செய்ய திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்க. திறன்பேசி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட ஸ்ரீ குருஸ்தல ஜோதிட நிலைய ஜோதிடர் NR விஹி நாராயணன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். திறன்பேசி நேயர்களுக்கு விஹி நாராயணனுடைய அன்பான கனிவான வணக்கங்கள். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுடைய கடைசி படமான ஜனநாயகன் படம் வரும் ஜனவரி 9ஆம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆகுதா சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த படத்துக்கு இன்னும் சென்சார் சர்டிபிகேட் கூட கிடைக்கல. ஆனா டிக்கெட் எல்லாம் விற்பனை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை எழுந்திருக்கு. இதன் மூலமா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுல நிறைய பிரச்சனைகள் வரும், படம் ரிலீஸ் ஆகுறதே ஒரு கேள்விக்குறி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆன்மீகத்துல ஜாதக ரீதியா இந்த படம் வெளியாகிறதுல எந்த மாதிரியான சிக்கல்கள் வரும்? உண்மையிலேயே படம் வெளியாகுமா இல்ல தடை ஏற்படுமா அப்படின்னு பார்த்து சொல்ல முடியுமா? இப்போ ஜனநாயகம், நீங்க அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னீங்க, விஜயனுடைய கடைசி படம் அப்படின்னு சொன்னீங்க. கடைசி படம்னு நீங்க சொல்றீங்க, நடிகர் விஜய் சொல்றாரு. ஆனா இது கடைசி படம் இல்ல. 2030 வரைக்குமே விஜய் அவர்கள் நடிப்பார். 31 வரைக்குமே நடிப்பார். அதனால விஜய்க்கு இது கடைசி படம் அல்ல. அதை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு பண்றோம். 2வது, ஜனநாயகம் என்றாலே அது மக்களை குறிக்கக்கூடியது. மக்களுக்கு அதிபதி ஜனநாயகன். அப்ப ஜனத்தை குறிக்கக்கூடியது இந்த படத்தினுடைய டைட்டில். ஜனத்துக்கு அதிபதி யாரு? சந்திரனும் சனியும். அன்னைக்கு என்ன ராசி? சிம்ம ராசியும் உத்திர நட்சத்திரமும் ஓடுது. ஜனவரி 9ஆம் தேதி. ஆமா, 9ஆம் தேதி உத்திர நட்சத்திரம் ஓடுது. சனி பகவான் அவருடைய கன்னி லக்கணத்திற்கு 7ல் அமர்ந்திருக்கிறார். 7ஆம் இடம் என்பது தொடர்பு, மக்கள் தொடர்பு. உத்திரம் நட்சத்திரம் அன்று பகை. கண்டிப்பா அன்னைக்கு ரிலீஸ் ஆகாது. படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இல்லை. அன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதன் பிறகு ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் குழப்பங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். இந்த பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த இவங்க 2-3 நாளைக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுதான் ரிலீஸ் பண்ணணும். என்னை கேட்டால் அந்த 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாம அடுத்து இன்னொரு தேதியை பிக்ஸ் பண்றது நல்லது. இல்ல சார், இப்போ இந்த படத்தோட ட்ரெய்லரை நம்ம பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆபாச காட்சிகள் எதுவும் இல்ல, அடிதடி காட்சிகள் அதிகமா இருக்க மாதிரி தெரியல. இருந்தாலும் சென்சார் அந்த சர்டிபிகேட் கிடைக்கிறதுல இப்படி ஒரு குழப்பம் நீடிக்கிறதுக்கான காரணம் என்ன? குழப்பம் நீடிக்கிறதுக்கான காரணம் இப்பவே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயே அவரு மேடைகள்ல சொல்லிட்டாரு, இங்க திமுகவுக்கும் எனக்கு தான் போட்டின்னு சொல்லிட்டாரு. அப்ப அரசியல் பகை அங்க சம்பாதிச்சிருக்கிறாரு. ஆல்ரெடி அவருக்கு கரூர் சம்பவ பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குது. இன்னைய வரைக்கும் யாருக்கிட்டையும் நான் கூட்டணிக்கு வர்றேங்கிற விவரத்தையும் சொல்லல. அப்ப ஆல்ரெடி அரசியல் கட்சிகளை பகைச்சிக்கிட்டு தான் அவர் இருக்காரு. அவருக்கு எல்லாருமே இப்போதைக்கு பகை தான். அண்ணா திமுக இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், டிஎம்கே எல்லாருமே ஒரு பகையோட உணர்வோட தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவர் ஒரு புது அரசியல்வாதி. அப்படி இருக்கும் பொழுது அவங்கள அனுசரிச்சு போகாத ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது எல்லா விஷயத்துக்கும் தடை வரதான் செய்யும். 2வது, அவர் ஆடியோ லான்ச் மலேசியால தான் வச்சாரு, அப்துல் மாலிக்ங்கிற. இப்ப அவர்கிட்டையும் கொஞ்சம் விசாரணை நடந்துட்டு இருக்கு. அப்போ ஏன் இதெல்லாம் பண்றாங்கிறது கேள்வி வருது. இப்ப படம் ரிலீஸ் பண்றது இங்க அதிகமா வசூல் பண்ண போகுது, இங்கேயே ஆடியோ லான்ச் வைக்கல, இதெல்லாம் பல கேள்விகள்லாம் இருக்குது. அதனால இது கொஞ்சம் கண்டிப்பா பிரச்சனை, சர்ச்சை உண்டு பண்ணும்.
ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுது அதற்கு அடிப்படை வந்து ஒருவருடைய பெயரை கேட்டு தான் நம்ம பார்ப்போம். அதுபோல இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுல இருக்கக்கூடிய பிரச்சனை குறித்து நம்ம ஜாதக ரீதியா பார்க்கும்பொழுது படத்தின் டைட்டில் அந்த பெயர் இருக்குல்ல சார், ஜனநாயகன் என்ற பெயர் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு காரணமா அப்படின்னு பார்க்கலாம். ஆமா கண்டிப்பா. ஏன்னா அது மக்களை குறிக்கக்கூடியது. ஜனநாயகன் மக்கள், அதாவது சனி, சந்திரன், சுக்கிரன், குரு எல்லாமே இதுல வந்துடும். இதுல சனியும் சந்திரனும் தான் முக்கியம். இந்த குரு வந்து தலைமை பொறுப்பு, சூரியன்லாம் அப்புறம் தலைமை பொறுப்பு வரக்கூடியது. அப்ப இந்த மக்கள்கிட்ட ஏன் பிரச்சனை வருதுன்னா, அவர் கன்னி லக்னம், கடகராசி தான் சந்திரன். கன்னி லக்னத்துக்கு 7ல சனீஸ்வரன் உட்கார்ந்துருக்காரு, 6ல ராகு, கூட்டமா கூடுற இடம்லாம் ராகு. அப்ப இந்த பிரச்சனை எல்லாத்தையும் அவர் சந்திக்கிறார். அவருடைய ஜாதகத்துல 3ல ராகு இருக்கும், விஜயனுடைய ஜாதகத்துல. அப்ப இந்த அவருடைய ஜாதகத்திற்கும் இப்ப ஒரு பிரச்சனை சந்திக்கிற ஜனங்கள் கூடுற இடத்துலலாம் விஜய்க்கு பிரச்சனை வராங்க. இப்போ பொங்கலை முன்னிட்டு தான் சார் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு படம் வந்து பெரிய படம் ரிலீஸ் ஆகுது, ஒரு பண்டிகை காலங்கள்ல ரிலீஸ் ஆச்சுன்னா நல்லா வசூலிட்டோம் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அப்ப பொங்கலுக்குள்ளையாவது இது ரிலீஸ், நீங்க சொன்ன மாதிரி ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகலைன்னா பொங்கல் வந்து 15ஆம் தேதி வருது, அதுக்குள்ளையாவது ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? பொங்கலுக்குள்ளனா ஒரு நிமிஷம், அது வேணா நம்ம ஒரு சின்ன கணக்கு பார்த்துக்கலாம். பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிடும், பொங்கலுக்குள்ள ரிலீஸ் ஆயிடும். இப்போ இந்த படத்துடைய ட்ரெய்லர்லயே நம்ம பாத்தீங்கன்னா அவர் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, நீ என்ன அசிங்கப்படுத்திடுவேன்னு சொன்னாலும் சரி, என்ன பிரச்சனை கொடுத்தாலும் திரும்பி போறதாலாம் ஐடியாவே கிடையாது அப்படின்ற மாதிரி. இது வந்து அரசியல் ரீதியா அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குறுதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான அந்த பஞ்ச் டைலாக்குகள் அரசியல் களத்துல அவருக்கு எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? ஐ ஆம் கம்மிங் அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது சினிமா வேற, அரசியல் வேற. நம்ம சினிமாவில் வந்து என்ன மாதிரியான ஆக்ரோஷமான வசனங்களையும் பேசலாம், அது மக்கள் பார்த்து கை தட்டிட்டு போயிடுவாங்க, அது பொய்ன்னு தெரியும் பார்க்குறவங்களுக்கு. ஆனால் அரசியல் அப்படி கிடையாது. நீங்கள் எது பேசினாலும் மேடையில் பேசணும், அது பதிவாகப்படும், அது மக்கள்கிட்ட போய் சேரும், அது உண்மை. சினிமாவுக்கும் உண்மைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இவர் அப்போ அதில் பேசியிருக்கக்கூடிய விதங்கள் வந்து உணர்ச்சிகரமாக கண்டிப்பாக கம்பல்சரி 100க்கு 100% அரசியலை தூண்டும் விதமாகத்தான் படம் முழுசும் இருக்கும். அது தப்பும் கிடையாது, ஏன்னா அவர் அரசியலுக்கு வர்றாரு, அரசியலை பற்றி எடுக்கிறாரு. அதுக்கு தான் இவங்க பராசக்தி விடுறாங்க. பராசக்தி கலைஞர் ஏற்கனவே சிவாஜி கணேசன் ஐயா நடிச்சு பெரிய புகழ் அடைஞ்ச படம் பராசக்தி மீண்டும் வருது. அதுக்கு ஆப்போசிட்டா தான் வருது. ஆனா எனக்கு தெரிஞ்சு பராசக்தி முதல்ல ரிலீஸ் ஆகும், அதன் பிறகுதான் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தெரியுது. ஆனா வெற்றி வாய்ப்புகள் எந்த படத்துக்கு இருக்கு சார்? வெற்றி வாய்ப்புங்கிறது இப்ப எப்படி பாத்தீங்கன்னா, இப்ப தனித்தனியா ரிலீஸ் ஆனாச்சுன்னா வெற்றி வாய்ப்பு யாரு கிடைச்சாலும் பிரச்சனை இல்லையே. தனித்தனியா ரிலீஸ் ஆனாலும் ஒரு 2-3 நாட்கள் இடைவெளியில தான் ரிலீஸ் ஆகும். ஒரு ஓட்ட பந்தயத்துல 2 பேரும் ஒன்னா ஓடுனாதான் பிரச்சனை. ஒருத்தர் 2 மணி நேரம் கழிச்சு ஓடுனா யாரு ஓடுனா என்ன? இல்ல, முதல்ல படம் வெளியாகி ஒரு 3 நாள் நல்லா ஓடிட்டே இருக்க இப்ப சமயத்துல நீங்க வந்து எப்படி கேட்கலாம்னா, விஜய் படமும் பராசக்தியும் ஜனநாயகமும் பராசக்தியும் ஒன்னா ரிலீஸ் ஆனா யார் வெற்றி பெறுவான்னு கேட்டா அது கேள்வி கரெக்ட். முதல்ல ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி பராசக்தி ரிலீஸ் ஆயிருது அப்படின்னா 3 நாள் நல்லா ஓடிட்டு இருக்க சமயத்துல ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுது. அப்ப மொத்த கூட்டமும் இப்படி திரும்பும் பொழுது பராசக்தி அந்த 3 நாளோட அப்படி நிற்கக்கூடிய சூழல் ஏற்படும்ல. அது அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப பராசக்திக்கு வந்து தோல்வி படம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு பெரிய டெப்தான ஜனநாயகங்கிற ஒரு படம் வருது. அதுக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல விஜய்க்கு அடுத்த இடத்தை பிடிக்கக்கூடிய அளவுல வருவது சிவகார்த்திகேயன் வந்துட்டு இருக்கிறாரு. அப்ப இங்க போற கூட்டம் இங்க வரும். ஆனா விஜய் அவர்கள் வந்து தன்னோட துப்பாக்கியை சிவகார்த்திகேயன் கையில தான் கொடுத்துட்டு அடுத்தது நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா அந்த சுச்சுவேஷனை மாத்துற விதத்துல திமுக வந்து விஜய்க்கு ஆப்போசிட்டா சிவகார்த்திகேயனே நிறுத்துறாங்களே. ஆமா, அவங்க அதாவது அரசியல்னு வந்த பிறகு அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை செய்ய தான் ஆரம்பிப்பாங்க. பராசக்தியும் தோல்வி அடையாது, ஓரளவுக்கு பெயரை ஈட்டக்கூடிய. ஏன்னா 2மே சர்ச்சையை உண்டு பண்ணும். பராசக்தியோட ஏதோ ஹிந்தி எதிர்ப்பு எல்லாம் வந்திருக்கதா கேள்விப்பட்டேன். ஹிந்தி எதிர்ப்பை பத்தி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு ஆமா, அப்படிலாம் வரதா கேள்விப்பட்டேன். அப்ப இது வந்து ஒரு மொழி பிரச்சனையை அதை உண்டு பண்ணும், அதுவும் சர்ச்சை தான். பொதுவா இந்த பீரியட்ல வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சர்ச்சையை உண்டு பண்ற விதமா தான் இருக்கும். ஏன்னா சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறது பாத்தீங்கன்னா உத்திரட்டாதியில இருந்து ரிஷபத்தை பாக்குறாரு. ரிஷப வீடுங்கிறது சினிமா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரிஷப வீடு சினிமா. அப்ப கலைத்துறைக்கு சனி பகவானால் ஆபத்து உண்டு. அப்ப நடிகர்களுக்காக இருந்தாலும் சரி, சினிமா உலகத்துக்காக இருந்தாலும் சரி, எதிர்பாராத பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்து கொண்டே இருக்கும். இந்த 2 படங்களுமே சர்ச்சையை சந்திக்கும். ஜனநாயகன் படம் வெளியாகிற இந்த சமயத்துல அந்த படம் குறித்தான பிரச்சனைகள் குறித்த நிறைய விஷயங்களை நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார். பிரைம் லொகேஷன்ல பிளாட்ஸ் வாங்கி ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் ராகாவின் MSK மெகா சிட்டி தான். தக்கோலம் அருகலபாடியில் இருக்கும் இந்த பிளாட்ஸ் 600 ஸ்கொயர் ஃபீட்டே வெறும் 4 லட்சத்துல இருந்து தொடங்கலாம். CMDA அண்ட் ரெடா அப்ரூவ் பெற்ற இந்த பிளாட்ஸ்க்கு மிக அருகாமையிலேயே தக்கோலம் ரயில்வே ஸ்டேஷன், எக்ஸ்பிரஸ் ஹைவே, நேஷனல் ஹைவேன்னு எல்லா வசதியுமே இருக்கு. அவ்வளவு ஏன், கூடிய விரைவில் பரந்தூர் ஏர்போர்ட்டே வரப்போகுதா? அப்புறம் என்ன யோசனை? இன்னைக்கே முன்பதிவு செய்ய திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்க.